ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பழமை ஆரோக்கியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆரோக்கியமாக வாழ நம்ம பழமை ஆரோக்கியம் சேனலில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, சில ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அதில் மெயினாக இளநரையை பற்றி தான் வந்துச்சு. இளநரையில் நிறையா பசங்களுக்கு பெண்களுக்கும் சரி வந்துடும். பசங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இளநரையை மறைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சிருவாங்க. தேங்காய் எண்ணெய் அந்த இளநரையை லைட்டாக அப்போதைக்கு மறைச்சிடும். ஸோ அப்போதைக்கு அதனால் தேங்காய் எண்ணெய் காலையில் குளிச்சுமே தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி அந்த இளநரை தெரியாமல் மறைச்சிடுவோம். ஸோ எனக்கே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ எனக்கு அவ்வளோவா இல்லை, நிறையாவே குறைஞ்சிருச்சு. இந்த இளநரைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இளநரையை சீக்கிரமாக அதுக்காண்டி உடனே ஒரு வாரத்தில் 10 நாளில் 1 மாதத்தில் 2-3 மாதத்தில் இந்த மாதிரிலாம் உடனே இளநரையை அவ்வளோ சீக்கிரத்தை குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் டைமிங் கூட போகும். இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துங்க. இளநரையை நம்ம சீக்கிரமாக விரட்டிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு கரிசலாங்கண்ணி. என்னடா சொல்கிறது, எல்லா பேரும் சொல்கிறது தான் நீங்கள் சொல்கிற அப்படின்னா இல்லை, பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மருதாணி, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை தெரியுமில்ல. ஸோ மருதாணி, கரிசலாங்கண்ணி கீரை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த 4 தான். ஸோ இந்த 4மே நல்லா சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த 4மே சம அளவு எடுத்து சாறு எடுங்க. சாறு எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த சாரை அடுப்பில் வச்சுருங்க. சாறை எடுத்துகிட்டு எல்லாமே சம அளவு தான். மருதாணி, கரிசலாங்கண்ணி கீரை, செம்பருத்தி பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மொட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 4மே மிக்சியில் போட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அதை சாறை எடுத்துருங்க. சம அளவு தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக எடுக்கணும். சம அளவு தான். அதே அளவு தான் தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம எடுத்த சாறு அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடாகவுமே தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு வித்தியாசமான வாடை வரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகலாம் கொதிக்க விட்றாதீங்க. அதோடைய எஃபெக்ட் போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கம்மியாகவே கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டலாம். வேணால் அப்படியே ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டு, அதாவது இந்த பேரசூட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இந்த டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டப்பாலே கூட ஊற்றி வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சி வந்தாலே போதும். உங்களுடைய இளநரையை சீக்கிரமாக கிளம்பிடும். டிப்ஸை பயன்படுத்துங்க. இதை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு வீடியோவும் நான் போடுறேன். பயன்படுத்துங்க, பலன் பெறுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.